குபேரன் மூலை வாஸ்துல முக்கியமான இடம். அப்போ குபேரன் மூலை செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, நல்ல வருமானங்கள், நம்மளை ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ஒரு இடம் தான் குபேர மூலைன்னு நம்ம சொல்லுவோம். இந்த குபேர மூலை அப்படின்னு சொல்கிற இடத்துல நிறைய பேர் குழப்பத்தை உருவாக்குறாங்க வாஸ்து கலைஞர்களுக்கு. எது குபேரன் மூலை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியலை. முதல்ல எது குபேர மூலை அப்படிங்கிறத உங்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். அதாவது வடக்கு திசை தான் குபேரன் மூலை. அதாவது வடக்கு திசையில் கிழக்கு இருந்து 33% இடம் ஈசானிய மூலையும், அதுக்கப்புறம் சென்ட்ரு 33% தான் குபேரனுடைய இடம், அதான் சென்ட்ரு இடம் தான். அதுக்கப்புறம் மேற்க 33% வாயுவுடைய இடம். அப்போது அந்த சென்டர் வடக்கு அங்கேருந்து தான் குபேரனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிது. ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில கட்டடம் கட்டி விற்கக்கூடியவர்கள் அதாவது வாஸ்து பார்க்க தெரியாமலே அவங்க எனக்கு வாஸ்துலாம் பார்க்க தெரியும், நான் வாஸ்து பிரகாரம் தான் அந்த கட்டடம் பண்ணியிருக்கிறேன், இந்த இடத்த அப்படி தான் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாங்க. விற்கக்கூடியவர்கள், இன்ஜினியர்கள், கட்டட கலைஞர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி மூலை, அதற்கு பேர் கன்னி மூலை, அந்த இடத்துல தான் சக்தி உருவாகக்கூடிய இடம், அதை குபேர மூலை அப்படிம்பாங்க. உண்மையிலே அது குபேரன் மூலை அல்ல. ஏன்னா இந்த நிறைய கஸ்டமர் ஃபோனில் எடுத்துகிட்டு, ஜோசியர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, வாஸ்து கலைஞர் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கூட மேனஸ் கூட பார்க்க மாட்டாங்க. சார் எடுத்தோன்னே குபேர மூலை சூப்பராக இருக்குது சார், அந்த குபேர மூலையில் இதை பூண்டி வச்சுருக்கோம் சார், அந்த குபேர மூலை இப்படி இருக்கலாமா சார் அப்படிம்பாங்க. நம்மளும் குபேரனுடைய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம சாஸ்திரம் தெரிஞ்சவங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சார் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க போது, அவங்க எல்லாம் பேசிட்டு 90% பேசிட்டு கடைசியில் கன்னி மூலையை பற்றி பேசியிருக்காங்கன்னு நமக்கு அப்போ தான் புரியுது. முதல்ல வாஸ்து அப்படிங்கிறதே நீங்கள் ஃபோனில் கேட்குறது அவ்வளோ தூரம் என்னது சரியில்லை. அதனால் ஃபோனில் வாஸ்து தெளிவு பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கிறீங்க, தூத்துக்குடியில் இருக்கிறீங்கன்னா என்கிட்ட என்ன செய்யுங்க, அந்த கட்டட மேப்பை தூக்கிட்டு வாங்க. அதில் நான் எது கன்னி மூலை, எது குபேர மூலை, எது குபேரனுடைய பலம் உள்ள இடம், கன்னி மூலை அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்தி உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த வாஸ்து உடைய விஷயத்தை பார்த்துருவேன். ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியான ஆள் அப்படிங்கிறதுனால வெளியே உங்கள் இடத்துக்கு பார்க்க முடியாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. ஏன்னா சாஸ்திரம் அந்த இடத்த பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னை கூப்பிடவே வேண்டாம். நல்ல வாஸ்து கலைஞர்கள், அதாவது நான் என்ன சொல்கிறேன், சும்மா அது கட்டடம் வாங்கி விற்கிறவங்க வாஸ்து பிரகாரம் தான் இருக்கும்பாங்க. ஒரு வாஸ்து கலைஞர் உங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நல்ல வாஸ்து படித்தவங்க அற்புதமானவர் இருக்காங்க. நீங்கள் எப்போ அவங்கள கூப்பிட்றீங்க, எல்லாம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் கூப்பிட்றீங்க. முதல்ல இடம் வாங்குறதுக்கு முன்னாலே வாஸ்து கலைஞர்கிட்ட போய் எந்த திசையில் வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படின்னு கேளுங்க. அதுக்கப்புறமே அவங்கள கூட்டிகிட்டு போங்க. அவ்வளோ ஒரு சிட்டிங் இல்லை, ஒரு 4 சிட்டிங் நீங்கள் அந்த கட்டடம் கெட்ட கூப்பிட்டு போங்க. உங்களை அவங்க வாழ வைப்பாங்க. என்ன தான் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் வாஸ்து தெரிந்த கலைஞர்களே கூப்பிட்டு போங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் ஃபோனில் அங்கேருந்து நீங்கள் ஃபோனில் நீங்களாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு, சார் இந்த மூளை இங்கே வளர்ந்துருக்கு, அங்கே வளர்ந்துருக்கு, இத்தனை அடி வளர்ந்துருக்கு, அதை பார்த்தா தான் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். சாஸ்திரத்தை ஃபோன்லேயே கேட்டு ஃபோன்லேயே எடுக்க முடியாது. நம்ம இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் பெருமாள் கோயில் இருக்குது. எதுக்கு திருப்பதியில் போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரீங்க? அங்கே இருக்கிறவரும் பெருமாள் தான், இங்கே இருக்கிறவரும் பெருமாள் தான். நான் சொல்லக்கூடிய வார்த்தை புரியுதா? ஏன்னா அந்த பெருமாள் கொஞ்சம் எனக்கு 1000 ரூபா தான் கொடுத்தாரு, இந்த திருப்பதி வெங்கடாஜலபதி கூப்பிட்டு தான் ₹1,00,000 கொடுப்பாரு. கடவுளையே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், அந்த அளவுக்கு வழிபாடுலேயே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள பெருமாளை நீங்கள் அனுகிரகமாக நல்லா கும்பிட்டா அவருக்கு ₹1,00,000 தருவார். அதே போல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வாஸ்து கலைஞரை கூப்பிடுங்க, எது குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அப்போ குபேர மூலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய, தவறாக சொல்லக்கூடிய கன்னி மூலையில் நாங்கள் சொல்லுவோம் பீரோல் வைங்க, காசு இருக்கக்கூடிய பெட்டியை வைங்க அப்படிப்போம். அதை வடக்கு நோக்கி வைக்கும்போது அங்கே வடக்கு திசையில் இதில் சென்டரில் இருந்து குபேரனுடைய அருள் இதை நோக்கி பாயும். அப்படிங்கிறதுனால தான் உங்களை என்ன செய்கிறோம், அங்கே அந்த கன்னி மூலையில் வைக்க, கன்னி மூலையில் பீரோவில் வச்சுட்டோம், அந்த பின்னால் அந்த என்ன சொல்கிறோம் பணம் இருக்கக்கூடிய பெட்டி அங்கே வச்சுட்டோம். வச்ச உடனே அதுக்கு பேர் குபேர மூலையாக நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க, அப்படியே மருவி மாற்றி வாஸ்து சாஸ்திரத்தை தவறாக பயன்படுத்துறீங்க. சாஸ்திர தவறுகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா சாஸ்திரம் அவ்வளோ முக்கியமானது. நான் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பேன், வாஸ்து சாஸ்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதாவது காலமும் இடமும் உனக்கு சரியாக வாய்த்து விட்டால் கடவுளுடைய அனுகிரகம் தன்னாக்கிலே வந்துடும். காலங்கிறது ஜோதிடம், அதை சரியாக பயன்படுத்தணும், சரியான அஸ்ட்ராலஜிட்ட போகணும், அவங்கள மதிக்கணும். என்கிட்ட சார் திருவோண நட்சத்திரம் மகர ராசி இப்போ எப்படி சார் இருக்குது, என்னையா ஏதாவது சொல்லியா அப்படிமா. நான் முதல்ல ஃபோனை வையா, நான் அஸ்ட்ராலஜிலே இல்லைன்ட்டுருவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு மேலே சார் இல்லை சார், ஃப்ரீயாக இருக்கீங்களா, பிஸியாக இருக்கீங்களா சார், 2 கருத்து சொல்லலாமா, இல்லாட்டா உங்களுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்குற நிறைய பேருக்கு தெரில.
ஏதோ ஒரு சும்மா பேப்பரில் படித்த மாதிரி அந்த அந்த ஸ்டேஜ்லேயே அவங்க வர்றாங்க. சாஸ்திரத்தை வந்து இப்படி நீங்கள் கரெக்டாக கேட்டால் இந்த சைடில் வைக்கலாம். குபேரனுடைய அனுகிரகம் எங்கே கிடைக்கும். நீங்கள் அந்த வடக்கு திசையை நோக்கி பீரோவில் வைங்க, அல்லது உங்களுடைய கேஸ் பாக்ஸை வடக்கு நோக்கி வைங்க. அப்படி வைக்கும்போது அந்த குபேரனுடைய அருளால் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல தொழில் அமைக்கும், அந்த தொழிலில் நல்ல ஒரு சிறப்பு அமையும், அந்த தொழிலில் ஏற்றம் காணும், அதனால் செல்வம் வந்து சேரும். வந்த செல்வங்கள் நமக்கு சேமிப்பாக இருக்கும், நல்ல விஷயத்துக்கு யூஸ்லேஸ் ஆகும். அப்போது நம்மளுடைய வீட்டில் எப்போவும் பணம் தங்கி இருக்கணும் அப்படின்னா வடக்கு திசையை நோக்கி நம்மளுடைய பீரோல் என்ன செய்யணும், இருக்கணும். ஏன் கன்னி மூலையில் வைக்கலாம், கன்னி மூலையிலேருந்து கொஞ்சம் தள்ளி கூட வைக்கலாம் கொஞ்சம். ஆனால் அக்னி மூலையில் ஒண்டி வச்சுக்கிட்டு நான் வடக்க பார்த்து வச்சுட்டேன், ஏன் காசு தீங்கிற, காசு வரும் சார், எப்படி போகுதுன்னே தெரியாது, கட்ட வழியில் சரியான வழியில் போகாது. அப்போது தெற்க தான் வைக்கணும், வடக்கு நோக்கி தான் வைக்கணும், அக்னி மூலையில் கொண்டு வச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் நீங்கள் கன்னி மூலையில் வச்சுக்கோங்க, கன்னி மூலையில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பணம் வைக்கக்கூடிய பெட்டிகளை வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இது குபேர மூலை ஆகிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீடு இருக்குது, உங்கள் வீடு உடனே உங்கள் வீடு வந்து குபேரனுடைய வீடாகாது. உங்கள் வீட்டினுடைய தலைவர் நல்லா உழைச்சி நல்லா சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்தால் தான் அந்த வீடு குபேரஸ்தலம். ஒன்றும் அப்படி வடக்க நீங்கள் ஒரு பெட்டி இரும்பு பெட்டியையோ அல்லது நீங்கள் வந்து கேஸ் பாக்ஸை வைக்கும்போது அந்த வீட்டு தலைவர் உழைக்க போகும்போது அதிக வருமானம் வரும், இன்டைரக்டாக வருமானம் வரும், டைரெக்டாக வருமானம் வரும், வர்றதை சேமிப்பாங்க, அதை நல்ல வகையில் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிக்கு செலவழிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் இடம் அப்படி சொல்லக்கூடிய வாஸ்து ரொம்ப 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 முக்கியம். அந்த வாஸ்து சாஸ்திரத்தை தவறாகவோ தவறான சொற்றொடர்களையோ பயன்படுத்தாமல் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க. நல்ல இடத்தோடு நம்ம சிறப்பாக வாழணும், அதான் வாஸ்து சாஸ்திரம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 இதனுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் நான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய கோவில் நம்பரில் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தெரிகிறேன், அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.